ஒரு மியூசியம்னா பல பேரோட இன்வென்ஷன்ஸ் ஒரு இடத்துல இருக்கும். ஆனால் ஒரு தனி நபர் கண்டுபிடிச்ச ஒட்டுமொத்த இன்வென்ஷனையும் வச்சு ஒரு மியூசியம் உருவாக்க முடியும்னா அதுதான் கோயம்புத்தூரில் இருக்க ஜிடி மியூசியம். இது ஜிடி நாயுடு அவர்களுடைய மியூசியம். அப்படி என்ன மியூசியம் இது? யார் அந்த ஜிடிஎன்? அவர் என்னெல்லாம் பண்ணிட்டாரு? இப்படின்ற கேள்விக்கு பதில் தர மாதிரி அவரோட பெருமைகள் எல்லாத்தையும் கொண்டு சேர்க்கறதுக்கு தான் இந்த படம். இந்த படம் ஜிடி நாயுடு, ஜிடிஎன். ஜிடி நாயுடு. இந்த படம் ஜிடி நாயுடு அவர்களுடைய லைஃப்ல நடந்த 70% உண்மை கதைகளை வச்சு எடுத்த படம் தான் இது. இதுல மாதவன், சத்யராஜ், ஜெயராம், துஷாரா, அதித்தி, விஜய் ஏசுதாஸ்னு நிறைய கேரக்டர்ஸ் இந்த படத்துல இருக்காங்க. இந்த படத்துல இன்னும் டீட்டெயிலா பார்க்கணும்னா சின்ன சின்ன ரோலுக்கும் ரொம்ப பெரிய இம்பாக்ட் தர மாதிரியான ஸ்க்ரீன் பிளேவே எழுதியிருக்காங்க. என்னதான் ஜிடி நாயுடுவோட பயோபிக்கா இருந்தாலும் இந்த படத்துல ஒரு தனி நபர் இவ்வளோ விஷயங்களை பண்ணியிருக்காரான்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு நிறையவே இருக்கு. என்னோட சஜஷன் என்னன்னா, இந்த படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஜிடி நாயுடுவை பத்தி நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் ஒரு கூஸ் பம்ப்ஸ் மொமெண்டாவே இருக்கும். ஜிடி நாயுடு பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் கொஞ்சம் இல்லை, ரொம்ப நிறையவே இருக்கு. கஷ்டப்பட்ட ஒரு ஃபேமிலிலேருந்து வந்து அவரோட வெல்விஷர் கொடுத்த ஒரு பஸ்ஸை 200 பஸ்ஸாக மாற்றி அந்த பஸ் எல்லாத்தையும் நிறுத்துறதுக்கு ஒரு புது பஸ் ஸ்டேஷனையும் உருவாக்கியிருக்காரு ஜிடி நாயுடு. அந்த பஸ் ஸ்டேஷனில் வெயிட்டிங் ஹால், ஆண்கள் பெண்களுக்கு தனித்தனி ரெஸ்ட் ரூம் போன்ற பல ஃபெசிலிட்டிஸையும் இவர் ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. இப்போ எல்லாரும் டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற ட்ரிம்மரை கண்டுபிடிக்க ஒரு பேக்கரியோட பிரெட் கட் பண்ணுற நைஃப் தான் யூஸ் ஆச்சுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஜிடி நாயுடு அவர்கள் ஒரு வெளியூர் பயணத்துக்கு போயிருக்கும் போது ஒரு பேக்கரியில் ஒரு பிரெட் கட் பண்ணுற நைஃபை பார்க்குறாரு. அந்த நைஃப் எப்படி அழகாக பிரெட்டை வந்து ஒரு துகள்களும் இல்லாமல் கட் பண்ணுதோ அதே மாதிரி கட் பண்ணுறதுக்காக அவர் ஒரு பிளேடு உருவாக்குறாரு. இந்த பிளேடு தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ட்ரிம்மர். யாருங்க சொன்னது இன்ஜினியரிங் 4 வருஷம் படிக்கணும்னு? ஜிடி நாயுடு அவரோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு 2 வருஷத்தில் ப்ராக்டிக்கலாக இன்ஜினியரிங் நாலேஜை கொடுத்துருக்காரு. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்து அவங்களோட படிப்பை பாதியிலேயே டிஸ்கண்டினியூ பண்ண ஸ்டூடெண்ட்ஸ். அப்புறம் முக்கியமாக இந்த பாலிடெக்னிக் காலேஜ் அப்படின்ற கான்செப்டை உருவாக்குனதே ஜிடி நாயுடு தான். இவர் இன்ஜினியரிங் மட்டும் இல்லை, அக்ரிகல்ச்சர்லேயும் நிறைய ரெவல்யூஷனே பண்ணியிருக்காரு. தேங்காய் வேணும்னா தென்னை மரம் ஏறி தானே ஆகணும். ஆனால் இந்த பழமொழியை உடைச்சதே ஜிடி நாயுடு தான். நின்றுக்கிட்டே பறிக்கலான்னு நிரூபிச்சிருக்காரு. என்னடா ஜிடி நாயுடு படத்தை பற்றி பேச வந்துட்டு இவர் ஜிடி நாயுடுவோட ஹிஸ்ட்ரியை சொல்லிட்டு இருக்காளேன்னு நினைக்காதீங்க. இந்த படமே அவரோட ஹிஸ்ட்ரி தான். மாதவன் மற்ற சீனில் எல்லாமே ஜிடி நாயுடுவாக நடிச்சிருந்தாலும் சில காதல் காட்சிகளில் பழைய விண்டேஜ் மேடியாவே நடிச்சிருக்காரு. நீ அழகா இருக்க நினைக்கல, ஆனா இதெல்லாம் நடந்துனோன்னு பயமா இருக்கு. ஜெயராமோட நடிப்பு இந்த படத்தில் ரொம்பவுமே ரியலிஸ்டிக்காக காட்டியிருக்காங்க. இன்ஃபேக்ட் ஒரு சீனில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா அவரோட கேரக்டரை ரொம்பவுமே நேர்மையான ஆஃபீஸராக இந்த படத்தில் காட்டியிருக்காங்க. எப்படின்னா டாக்குமெண்ட்ஸில் இருக்கிறத அப்படியே நம்பக்கூடிய ஒரு ஆளாக காட்டியிருக்காங்க. குறிப்பாக ஒரு சீனில் அவர் டேபிளில் இருக்க திங்ஸ் எல்லாமே மிஸ்பிளேஸ் ஆகிற மாதிரியும் அதே சீனில் அது ஜெயராம் இருந்த மாதிரியே அரேஞ்ச் பண்ணுறத அவர் கேரக்டராக காட்டியிருக்காங்க. ஜிடி நாயுடுவோட ஒய்ஃப் ரங்கநாயகியாக இந்த படத்தில் துஷாரா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் அவங்கள எப்படி காட்டியிருக்காங்கன்னா, மார்க்ஸுக்கு எப்படி ஜென்னியோ அதே போல் ஜிடி நாயுடுவுக்கு ரங்கநாயகி. ராமையா பிள்ளையா நடித்த சத்யராஜ் ஜிடி நாயுடுவுக்கு ஒரு நல்ல கம்பானியனாகவே காட்டியிருக்காங்க. ராமையா பிள்ளை இல்லைன்னா ஜிடி நாயுடு இல்லைன்றது போலவே இந்த கேரக்டர்ஸ் அமைஞ்சிருக்கு. இதே மாதிரி பல கேரக்டர்ஸ் இந்த படத்தில் இருக்காங்க. எல்லாருக்குமே ஈக்குவலான ஸ்க்ரீன் ஸ்பேஸையும் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக ஜெர்மனிக்கு ஜிடி நாயுடு அவர்கள் ஒரு எக்ஸிபிஷனுக்காக போயிருந்தப்போ ஹிட்லரை சந்தித்த அந்த சீனையும் அந்த ரியல் ஃபுட்டேஜையும் மெர்ஜ் பண்ணுற விதமும் ரொம்ப அழகாகவே காட்டியிருக்காங்க. இது ரொம்ப ரியலிஸ்டிக்காகவே இருந்துச்சு. என்னடா ரிவ்யூஸோட ஸ்டார்டிங்லேருந்து பாசிட்டிவாகவே சொல்லிட்டு வரேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த படத்தில் சில நெகட்டிவ்ஸும் இருக்குது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்த வந்தேரிகள் உருவாக்குனது தான் இந்த ரிலீஜியன் கேஸ்ட் எல்லாமே. ஆனால் இந்த படத்தில் இதை இந்த பிரிட்டிஷ் உருவாக்குன மாதிரி காட்டினது ஒரு கான்ட்ரவர்சி உருவாக்குற டாப்பிக்காகவே இருக்குது. இது ஒரு பயோபிக்ன்றதுனால சாங்ஸுக்கு பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஆனால் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மிரட்டிட்டாங்கன்னே சொல்லலாம். ஜிடி நாயுடு அவர்களுடைய நேட்டிவ் கோயம்புத்தூர்ன்றதுனால இந்த படத்தில் கோயம்புத்தூர் ஸ்லாங்கை ரொம்ப நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காங்க. அது இந்த படத்துக்கு ரொம்பவும் டீசெண்டாக செட் ஆகுது. மொத்தத்தில் ஜிடி நாயுடு அவர்களுடைய பயோபிக்கை ரொம்ப டீசெண்டாகவே எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக ஃபேமிலியோட போய் பார்க்க வேண்டிய படம். முக்கியமாக குழந்தைகள் இந்த படத்தை பார்க்கணும். இதே மாதிரி அடுத்த ஒரு படத்தோட ரிவ்யூவோட உங்ககிட்ட வரேன். Until then, this is Varshini signing off.